ஹாய், இன்றைக்கி டேட்டா என்ன அப்டேட் ஆகிருந்துச்சு, அதோட டார்கெட் ஹிட் ஆச்சா இல்லையா, இல்லைனா எஸ்எல் ஹிட் ஆச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். சாரி, இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹாஃபில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. 1% நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. சரி, ஓகே, வாங்க நம்மளோட டேட்டா என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்குது. ஐடியா நம்ம செக் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறமா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இருக்குது. ஜிஎம்ஆர் இன்ஃப்ராவுமே நம்ம செக் பண்ண போகிறதில்ல. எதனாலனா அது பிலோ 100 ருபீஸ் ஸ்டாக்கு. மேக்ஸிமம் ஒரு டேக்கு 2 ருபீஸ் கூட உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. அதனால தான் நம்ம அதை செக் பண்ணுறதில்ல. அடுத்து என்ன டேட்டா இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். எஸ்பிஐ இருக்குது. எஸ்பிஐ வித் 780 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. 790 பின்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ எஸ்பிஐ இன்றைக்கி ஸ்டாக் பியரிஷாக தான் இருக்குது. 790 நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு, 780 செகண்ட் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 813 ஓப்பன் ஆகிருக்கு, 813 ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு 790 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருந்துச்சு, 780 செகண்ட் டார்கெட்டாக இருந்துச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸாக மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 813 ஓப்பன் ஆகிருக்கு. 813 ஓப்பன் ஆகிட்டு எக்ஸாக்டாக 790 ஹிட் ஆகிருக்கு. 790 ஹிட் ஆனதுக்கப்புறமா ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. பாருங்கள், 790 ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறமா எக்ஸாக்டாக நம்மளோட செகண்ட் டார்கெட் 780 ஹிட் ஆகிருக்கு. 780 ஹிட் ஆனதுக்கப்புறமா ஆப்வியஸாக ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்கும். இந்த ஸ்டாக்கில் நம்மளோட 2 டார்கெட்ஸுமே அக்யூரேட்டாக ஹிட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, காலையில் வேறு நிறைய டேட்டாஸ் இருந்துச்சு. எஸ்பிஐ கார்டில் கூட இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு, ஆனால் அப்சைட் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. எஸ்பிஐ கார்டு ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 777 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள், 811 வரைக்கும் அதோட மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் அதில் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருந்திருக்கு. எஸ்பிஐ ஃபால் ஆகிருக்கு, ஆனால் எஸ்பிஐ கார்டோட ஸ்டாக் அப்சைடாக இருந்திருக்கு, ஆப்போசிட்டில் இருந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க, நிஃப்டி ஃபால் ஆனால் நிஃப்டியோட எல்லா ஸ்டாக்குமே ஃபால் ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லை. எஸ்பிஐ ஃபால் ஆகும்போது எஸ்பிஐ கார்டோட ஸ்டாக் ப்ரைஸ் அப்சைடில் தான் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. மார்னிங் டேட்டா பார்த்தீங்கன்னா கூட எஸ்பிஐ கார்டுக்கு 800 சின்னு டேட்டா இருந்துச்சு. நீங்கள் ரியல் டைமில் செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எப்போவுமே லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் டேட்டா செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டை நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும் உங்களால். வேறு எந்த டேட்டாவும் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டாவுமே 100க்கு கீழே தான் இருக்குது. 100 ருபீஸ் கீழே உள்ள ஸ்டாக் தான் இருக்குது. மார்க்கெட் க்ளோசிங் டைமில் ரெக்கார்ட் பண்ணதுனால எல்லா டேட்டாவுமே டிஸப்பியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்இசி லிமிடெட் இருக்குது. வித் 620 பின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. ஆர்இசி லிமிடெட் ஸ்டாக் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 629 ஓப்பன் ஆகிருக்கு. 629 ஓப்பன் ஆகிட்டு அதோட லோ ப்ரைஸ் பாருங்கள், 604 வரைக்குமே போயிருக்கு. இதனால தான் நான் உங்களை எஸ்எல் ட்ரையல் பண்ண சொல்கிறது. எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆர்இசி லிமிடெட் ஸ்டாக்கில் கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே எஸ்எல் ட்ரையல் பண்ண சொல்கிறது. அது எப்படின்னு தெரிலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இது க்ளோசிங் டைமுங்கிறதுனால மோஸ்ட்டாக ஸ்டாக்ஸ் எதுவுமே இல்லை, டேட்டா எதுவுமே இல்லை. அதனால் நான் இன்றைக்கி இண்டெக்ஸ் ஆப்ஷன் லைட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இண்டெக்ஸ் ஆப்ஷனில் பாருங்கள், நிஃப்டி பாருங்கள், பிஇ டேட்டா இருக்குது. 24900 பிஇ டேட்டா இருக்குது, 24800 பிஇ டேட்டா இருக்குது. அப்போது 24900க்கு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். 24800 பிஇன்னு இன்னொரு டேட்டாவும் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்க்கு அப்புறமா டேட்டா செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ட்ரெண்டை கேட்ச் பண்ண முடியும். 25,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகும். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபீட்பேக் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.